கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாத பூரண கொழுக்கட்டை சரியான அளவுகளோட எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். அதே டம்ளரால் ஒரு டம்ளர் துருவின வெல்லம் எடுத்து பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்குங்க வெல்லத்தை. திரும்ப ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு 1 டம்ளர் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. தேங்காயை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்குவோம். வெள்ளம் நல்லா திக்காகி கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய், சுக்குத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கலந்து எடுத்துக்குங்க இது போல். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மாவு பிசைஞ்சு வச்சுக்குவோம். நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி, அப்போ தான் மாவு நல்லாயிருக்கும். இப்போ ரெடி பண்ண மாவை நம்ம இலையில ரவுண்டாக இது போல் தட்டிக்குவோம். தட்டினதுக்கப்புறம் இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த பூரண உருண்டையை உள்ளே வச்சு நல்லா 2 பக்கமும் மடக்கி எடுத்துக்க வேண்டியதான். இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான கொழுக்கட்டை